யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எழுந்து கட்டுவோம் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது எந்த ஒரு சமைப்புக்கு சொந்தமான அமைப்பு அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை இந்தியர்களுக்கு எடுத்து செல்கிற பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களையும் தொடர்பு வைக்காதபடி இந்தியர்களாக இந்தியாவை சந்திப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள், வீட்டின் நல்ல காரியங்களில் பயன்படுத்திருக்குன்னு சொல்லி ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். அதோடு கூட தொழில் செய்கிறவர்கள் தினந்தோறும் தங்களுடைய தொழிலிலே தேவன் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு நன்றி காணிக்கையாக எடுத்து வைக்கிறதுக்காக பயன்படுத்துங்கள். அதோடு கூட மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். வாசியுங்கள், படியுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால சந்திக்க ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் 6,87,000 கிராமங்கள் இருக்கிறது. இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. சுமார் 6,114 ஜாதிகள் நம்ம நாட்டில் இருக்கிறதாக அருமையானவர்களே சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை சொல்லி இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு இயேசுவின் மூலமாக மட்டுமே விடுதலை உண்டு. சங்கீதம் 2:8 வாசிக்கிறோம், என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய நாட்டு ஜனங்களை முழுமையாக ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவருக்காக ஆதாயம் செய்கிற பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ராஜ்யத்தின் விருத்தி பணிகளிலே கரங்கொடுக்க வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு இன மக்களை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அருமையானவர்களே, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இன்னும் ராஜஸ்தான் பார்டர்களில் அருமையானவர்களே பௌரா என்ற ஒரு ஆதிவாசி ஜனங்கள் வாழுகிறார்கள். இந்த பௌரா ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். உலக மக்கள் எல்லாரும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவருக்கு கோபம் வந்து உலகத்தை அழித்தார். அப்படி அழிக்கும் போது ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த குடும்பத்தில் 8 பேரை அவர் தெரிந்தெடுத்து ஒரு போட்டில் வச்சு அவர்கள் தான் அவர்களுக்கு உணவு கொடுத்து பராமரித்தார். இந்த உலகமே அழியும் போது அந்த போட் இந்த மலையில தான் நின்றுச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆரவல்லி மலை தொடரில் இருக்கிற அந்த மலையை காண்பிக்கிறார்கள். அங்கிருந்து வந்த வம்சம் தான் நாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அருமையானவருடைய திருமண வைபவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்கள் நடைபெறும். 7 நாட்கள் நடைபெறுகிற எல்லா செலவினங்களையும் மணமகன் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 நாட்களும் சாராயும் பன்றிக்கறி முக்கியமான விருந்தாக இருக்கும். பலவிதமான ஆவி வழிபாடுகள், பலகரமான நடனங்கள் இருக்கும், ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்கள் மரித்து போனவர்களை அடக்கம் செய்கிற முறைமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பரலோகம் இருக்கும் என்று நம்புகிறார்கள். இவர்கள் மத்தியிலே நீங்கள் சொல்லுகிற இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறுநாடகங்கள் மூலமாக இவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் பௌராயன மக்கள் மத்தியிலே மக்கள் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பௌராயன மக்கள் மத்தியில் வாரத்துக்கு ஒரு புதிய சபைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களிலே பங்கெடுங்கள். ஏராளமான மிஷினரிகளுடைய அப்ளிகேஷன் அந்த பகுதிகளில் உடைய கரங்களில் காத்திருக்கிறது. ஒரு 3000 கொடுத்தீங்கன்னா இந்த பௌராயன மக்களை முழுமையாக ஆதாயம் செய்வதற்கு முடியும். அதோடு கூட பௌராவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அருமையானவர்களே, சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இந்த குழந்தைகளை முறையாக எதிர்கால திருச்சபைக்கும் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக குழந்தைகளுக்கான ஒரு கல்வி கூடாரம், ஒரு ஹாஸ்டல் விடுதியை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி கட்டுமான பணியிலே பங்கெடுக்க வாருங்கள். 15க்கு 10ங்கிற அளவில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் ஒரு ஹால் கட்டி எழுப்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, பௌராவன மக்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது அதற்கு காரணமாக இருக்கிற உங்களை குறித்தும் பரலோகத்தில் மாபெரும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பௌரா மக்கள் மத்தியில் கடந்த நாட்களில் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓடி நம்முடைய மிஷினரியை பிடித்து அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். அங்கே போனால் ஒரு 18 வயசு வாலிப பிள்ளைய அப்படியே செயினில் போட்டு கட்டி
ஆண்டவர் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னா, மந்திரவாதி சொல்லிட்டு போனாரு, இந்த வேதனை தாங்க முடியாம இந்த பிசாசு ஓடிடும்னு சொல்லி. அங்க போய் இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லி விடுதலையின் பாடல்களை பாடும்போது அந்த பிசாசு சொல்லிச்சான், எத்தனையோ 1000 ஆண்டு காலம் இந்த பௌரா மக்களை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறேன், இன்னைக்கு நீ வந்து விடுவிச்சரியா, உன்னை பார்க்கிறேன்னு சொல்லி சவால் விட ஆரம்பித்தது. இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்க 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 அந்த பொல்லாத ஆவி பயங்கர சத்தமாக வெளியே ஓடி ஆரம்பித்தது. அதன் பின்பு அந்த வாலிப பிள்ளை கேட்டா, அப்பா ஏன் இனி நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, ஏன் இனி கட்டி வச்சு நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடுங்க கொடுங்கன்னு சொல்லி. அருமையானவர்கள், அந்த கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு அந்த மகளும் அந்த மகனும் இயேசுவுக்கு சாட்சியாக இயேசு எங்களுடைய கட்டுகளை உடைத்தார்னு சொல்லி பௌராயின மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் சாதகமா பாதகமா இதை பற்றியெல்லாம் மிஷனரி இயக்கங்களாகிய நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது. தேவன் என்ன நடத்துதல்களை இந்த மக்கள் மத்தியில் வைத்திருக்கிறார், எப்படி இந்த ஜனங்களை அவர் பக்கமாக இழுக்கிறார் என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த நாளில் பேப்டிசத்துக்கு என்னை கூடும்போது நான் சொன்னேன், இப்போ எலெக்ஷன் காலங்கள் இருக்கு, அதனால இப்போ பேப்டிசம் கொடுக்குற நிறுத்துங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ மிஷினரி லோக்கல்ல இருக்கவங்க சொன்னாங்கன்னா, நீ அங்கேயே உட்காந்துக்க, நாங்கள் எங்கள் ஊழியங்களை பார்த்து கொள்கிறோம்னு சொல்லி தைரியமாக பேப்டிசம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காலதாமதம் செய்ய முடியாது, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதா, ஆகவே வேகமாக இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எழும்பி வாருங்கள், இந்த ஊழியங்களிலே பங்கெடுங்கள். ஆண்டவரின் ராஜ்ய வளர்ச்சிக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயக்கத்தின் வங்கி எண்ணை தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886730000169. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550, 9043867550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட உண்மையான ஆராதனை ஒரு விடுதலையை கொடுக்கும் என்பதின் பொருளிலே சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1914 வருஷத்தில் வேல்ஸ் நாட்டில் ஒரு மாபெரும் எழுப்புதல் ஆரம்பித்தது. இந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர் ஈவான் ராபர்ட்ஸ் என்பவர். தன்னுடைய 24 வயதில் அதிகாலை 5 மணிக்கு இயேசு இரட்சகரை தன் இரட்சகராக வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பித்தார். அவர் ஒழுங்காக கோயிலுக்கு போவார், பாஸ்டருக்கு ரொம்ப உதவியாக இருந்தார், சண்டே கிளாஸ் நடத்துவார், எல்லா ஆக்டிவிட்டீஸில் இருந்தார். ஆனால் அன்றைக்கு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு சிறு குழந்தை கேட்டா, ஈவான் நீ ஏன் இயேசுவை நேசிப்பதில்லை? அன்னைக்கு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா ஒரு சின்ன பிள்ளையாண்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் கோயிலில் செய்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஈவான் நானும் நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உனக்காய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் அருமையானவர்களே, ஜான் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டின் கிடையாது, ஆண்ட்ரூ அப்படிங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டின் கிடையாது. அருமையானவர்களே, என்றைக்கு இயேசுவை உங்கள் இரட்சகராக உங்கள் இருதயத்தில் அனுபவிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். அருமையானவர்களே, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஈவான் ராபர்ட்ஸால சும்மா இருக்க முடியல. பலருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார், சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவங்களோட போதகிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் நம்ம கோயிலில் எனக்கு ஒரு பிரசங்க வாய்ப்பை தாங்கன்னு சொல்லி. அப்போ பாஸ்டர் சொல்கிறார், ஈவான் நம்ம பிலாசாபி படி 40 வயசு ஆனால் தான் பிரசங்கத்தை மக்கள் கேட்பாங்க, அதனால் நீ ஒன்று செய், ஈவான் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுவான்னு சொல்லி ஆராதனை முடிவில் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஈவான் மிகுந்த ஜபத்தோட அன்றைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது பாஸ்டர் அந்த வார்த்தை சொன்ன சபையார் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஈவான் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த சாட்சியில் அவர் சொல்லுகிற 4 குறிப்பு, தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருந்தால் அறிக்கையிட்டு விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். 2வது, என்னை சேர்ந்தவர்கள் சந்தேகப்படும்படியான செயல்களை செய்திருந்தால் அதில் இருந்து விலகி இருக்க உதவி செய்யும்.
மூன்றாவது, வேதம் வாசிக்கும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு இடம் கொடுத்து கீழ்ப்படிய எனக்கு கிருபை செய்யும். நான்காவது, உலகத்துல எங்க இருந்தாலும் இயேசு என் இரட்சகர் என்பதை அறிக்கை எடுக்கிறதுல வெட்கப்படாத மகனாய் நிற்கும்படி அருள் புரியும் என்று 4 குறிப்புகளை சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். மாபெரும் எழுப்புதல் ஆரம்பித்தது. அருமையானவர்களே, ஒரு முறை ஈவான் ஒரு மீட்டிங்கு செல்லணும், டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு. ஜனங்க எல்லாரும் இயேசுவே எங்களை சந்தியும், நீர் சந்திக்கிற வேலையா இருக்கட்டும் என்று சொல்லி ஈவான் வரும்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஈவான் மேடையில் வந்த உடனே அவர் சொல்றாரு, அம்மா ஐயா என்னை மன்னிச்சுக்குங்க, இப்படி டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், நீங்க எல்லாரும் ரொம்ப நேரம் காத்திருந்தீங்கன்னு சொல்லி. அப்புறம் வயதான அம்மா எழுப்பி சொன்னாங்களாம், ஈவான் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யாரும் ஜெபம் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் இங்க வரணும், வந்து எங்களுக்கு உணர்வை தர வேண்டும், பாவ அறிக்கை நடைபெற வேண்டும், தேவனோடு நாங்கள் எல்லாரும் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களா. என் அன்பான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆராதனை என்பது இதுதான் உண்மையான ஆராதனை. பார்த்துக்குங்க. அதுக்காக இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகளை நான் எதுவும் குறைச்சி சொல்லலை. அருமையானவர்களை, சினிமாவில் நடக்கிறத விட கேவலமான நடனங்கள் கிறிஸ்தவ தேவாலய ஆராதனைகளிலே நடைபெறுகிறது. ஒரு போடுங்க அப்படிங்கிறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, ஒண்ணுமே புரியலங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆராதனை எப்படி அர்த்தமுள்ள ஆராதனையா இருக்குன்னு சொல்லி பாருங்க. நோவா அந்த பெரும் வெள்ளத்திற்கு தப்பின பின்பு தேவனை ஆராதித்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆராதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோவா தன்னையும் தனக்குண்டானவைகளையும் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பார்த்துக்குங்க. அப்படின்னா ஆராதனை நிறைவு என்ன? நம்மையே தேவனுக்கு என்று சொல்லி சாஸ்தாங்கமாக அர்ப்பணிக்கிறது. பார்த்துக்குங்க. சில மார்க்கங்களில் ஆராதனை நேரங்களில் தேங்காயை உடைப்பாங்க. இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காவுடைய உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். எங்களுடைய உள்ளத்தை உடைச்சி எல்லாத்தையும் கொட்டிடுறோம், அழுக்கெல்லாம் போட்டோம், வெள்ளையாக மாறட்டும்னு சொல்லி. அவங்க புரிஞ்சு செய்கிறாங்களா புரியாங்களா செய்கிறாங்களா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உள்ளம் சிறப்பான ஒரு உள்ளமாக மாற வேண்டும் என்பதுதான் ஆராதனையின் இறுதி நேரம். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 17 1-7 வரைக்கும் 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ சீயோன் மலையின் மேலே நான் பார்த்தபோது ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம் தங்களுடைய நெற்றிகளிலே எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். பெரு வெள்ள ரட்சம் போல பலத்த இடி முழக்க போல ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட அந்த சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பொருளுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேர் அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பின் கூட்டத்தில், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. இதுதான் ஆராதனை. நிறைய பேர் இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறதே பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, உண்மையிலே ஆராதனை என்பது நம்மை புதுப்பிக்கிற நேரம், நம்மை ஊக்குவிக்கிற நேரம், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற நேரம். அருமையானவர்களே, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு திரும்பி வருகிற நேரம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மாறா அங்கே இருக்கிற கொஞ்ச நேரம் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மற்ற நேரம்லாம் துக்கமாக இருக்குன்னா நீங்கள் ஆராதிக்க போகலைங்க, நீங்கள் கேளிக்கை விடுதிக்கு போகிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய ஆராதனை உண்மையான ஒரு எழுப்புதலை உங்களுக்கு கொடுக்குதாங்கிறத யோசித்து பாருங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையான எழுப்புதல் உங்களுக்குள்ள இருக்கும்னா ஈவான் ராபர்ட் செப்பல் உங்களால் சும்மா இருக்க முடியாது. சாது சுந்தர் சிங், அருமையானவர்களே, உண்மையான கடவுள் யார், அவர் என்ன சந்திக்கணும்னு சொல்லி ராமுழுவும் தேடுறாரு. விடியக்கால் 5 மணிக்கு உள்ள எனக்கு வரலன்னா நான் ரயிலில் உட்காந்து தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாரு. சுந்தர், நீ தேடுகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எந்த இயேசு வெறுப்போடு அவர் இருந்தாரோ, எந்த இயேசு கிறிஸ்துவின் வேதாகமத்தை கிழித்து நெருப்பில் போட்டு எரிச்சாரோ, அந்த இயேசுவை ஆண்டவர்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அனுபவித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக அவர் சொல்ல ஆரம்பித்தார்.
அருமையானவர்களே, ஒரு வீட்டு கதவை தட்டும்போது அந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட போய் சொல்லிச்சு, அம்மி ஜீசஸ் வந்திருக்காங்க. என்ன இயேசுவா? ஓடி போய் கதவை திறக்காங்க. அங்கே பார்த்தா சாது சுந்தர் நிற்கிறாரு. என் மகா இப்படி சொன்னோன்னு அவர் சொன்னார், அம்மா இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு, இயேசுவை என் உடல் முழுவதும் நான் அணிந்திருக்கிறேன், இயேசுவை போல என்னை மாற்றோன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என் கைகள் இயேசுவின் கைகளைப் போல மிருதுவாக மாறிவிட்டன என்று சொல்லி சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு, நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆராதனைக்கு போயிட்டு வந்து வீட்டில் கொடூரமாக பேசுகிறதில்ல ஒரு அம்மா சொன்னாங்களாம், குழாயடி சண்டை, இன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், நான் ப்ரேயரை முடிச்சுட்டு வந்து நாளைக்கு உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு போனாங்களாம். யோசித்து பாருங்களேன், நம்முடைய உபவாச ஜபங்கள் இப்படி தான் இருக்குது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, பலர் விடுதலையின் முகாம்களுக்கு போகிறாங்க, மற்றவங்க சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி விடுதலையின் முகாம்களை கேட்குறாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இப்படி மற்றவங்க சொத்தெல்லாம் கொள்ளடிச்சு நம்ம கையில் கொடுக்குற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதா உங்களுக்கே தவிர மற்றவங்க உழைப்பு உங்களுக்கு கிடையவே கிடையாது. இதில் உறுதியாக இருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு தேவனுடைய சுபாவத்தை இந்த பூமியில பெற்று மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு தேவாலயத்துக்குள்ள போறாரு. அங்கே 18 வருஷமாக மார்க்கு 3வது அதிகாரம் முதல் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை பார்க்கிறார். என் அன்பானவர்களே, அவன் தேவாலயத்தில் அவனை பார்க்கிறாரு, அதுவும் ஓய்வு நாளில் பார்க்கிறாரு. இயேசு அங்கிருந்து எல்லாரையும் பார்க்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போதே இயேசு அவன் மேலே மனதுருகி சூம்பின கையுடைய மனுஷன் நோக்கி, எழுந்து உன் கையை நீட்டு. அவன் கை உடனடியாக சுகமாயிற்று என்று எழுதியிருக்கிறது. இது ஏன் அன்னைக்கு அவர் செய்யணும்? அருமையானவர்களே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறான், வேற எங்கேயும் போகல, பிச்சை எடுக்கிறதுக்காக போகல. இயேசுவின் இடத்துல போனா இந்த சூம்பின கையை நல்ல கையா, உழைக்கிற கையா அவரால் மாற்றி கொடுக்க முடியும்னு சொல்லி தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறான். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56:7 எழுதியிருக்கு, என் பரிசுத்த பர்வத்துக்குள் கொண்டு வந்து என் ஜனங்களை மகிழ பண்ணுவேன். அருமையானவர்களே, தேவாலயம் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக படுத்துகிற இடம், உங்களை சந்தோஷப்படுத்துகிற இடம். அருமையானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன் என்ற உண்மையான அர்த்தம் என்னன்னா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கடவுளுக்கு பூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று பொருள் பத்துக்குங்க. என் அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு சொல்லி பூர்ணமாக ஒப்பு கொடுக்கிற இடம்தான் தேவனின் மகிமையான ஆராதனை இடம். அது மாத்திரமல்ல, நாம் தொழுகையில ஈடுபட்டிருக்கிற நேரங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற நேரமாக இருக்கிறது. பஞ்சாப்ல அருமையானவர்களே, ஜான் ஹைட் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் மோகா என்கிற இடத்துல அவருடைய 36 வயசுல அவர் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணார், ஆண்டவரே 36 மணி நேரம் இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ண போகிறேன், உம்முடைய மகிமை என்னுடைய ஜெபத்தின் மூலம் இந்த வட்டாரத்தில் வெளிப்பட வேண்டும். அந்த மிஷினரியோட ஜெபத்தின் விளைவு இன்னைக்கு மோகாவில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாங்களும் அந்த பகுதிகளில் ஊழியம் செய்கிறோம். தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறது. இன்றைக்கும் எபிரேயர்கள் தொழுது கொள்ளும்போது சாஷ்டாங்கமாக தலைகுப்பர விழுந்து கர்த்தரை தொழுது கொள்வார்களாம். அருமையானவர்களே, நம்முடைய தொழுகை ஒருவேளை சாஷ்டாங்கமாக ஆண்டவருக்குள்ளாக விழுந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 18:2 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் முதிர் வயது அங்கே தேவதூதர்களை பார்க்கும்போது ஓடி வந்து தொழுது கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. இப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொண்டதுனால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 85 வயதில் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, புத்திர பாக்கிய வாக்கு தத்தம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் எல்லா இடங்களிலும் எழும்பி நின்று தங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையே, நாம் ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், நம்முடைய உடலின் எல்லா அவயங்களும் தேவனை ஆராதிக்கிறவைகளாக இருக்க வேண்டும். இன்னும் யோவான் 4:24 எழுதியிருக்கு, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆராதனை என்பது நம்முடைய ஆவியில ஒரு பெரிய ஒரு அகக்களிப்பு ஏற்பட வேண்டும். அது உண்மையோடு கூட இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆராதனை என்பது தனியாக செய்யலாம், குடும்பமாக செய்யலாம், குழுவாக செய்யலாம். எப்படிங்க தனியாக ஆராதிக்க முடியும்? நீங்கள் தனியாக இருக்கிற நேரங்களில், அருமையானவர்களுடைய வீட்டில், உங்களுடைய ஜெப அறையில் உங்களை அறியாமலேயே தேவனை ஆராதிக்கிறதற்காக உங்களுடைய கைகளை உயர்த்தி வாயை திறந்து ஒருவேளை சத்தமிடுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்களை அறியாமலேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை நீங்க அனுபவிக்க முடியும். இதுதான் ஆராதனையினுடைய மையஸ்தலம். குடும்பமாக ஆராதிக்கிறதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி, குழுவாக ஆராதிக்கிறதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. அருமையானவர்களே, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் மோசையை பார்வோன் இடத்துல அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாரு பாருங்க. யாத்திராகமம் 4:22-23 எழுதியிருக்கு. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன், என்னுடைய புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை அனுப்பிவிடு என்று பார்வோன் இடத்துல சொல்லு. அருமையானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கிறார்கள். பகல் முழுவதும் வேலை செய்தாலும் ராத்திரி செய்த வேலைக்கு சாப்பிட்றது கூட பொருள் கிடைக்காது. அதையும் அந்த ராத்திரியில தான் போய் காட்டுக்குள்ள போய் கீரை அறுத்து, கொம்பிட்டிக்காய் அறுத்து வேக வச்சு சாப்பிடுவாங்க. பார்த்துக்குங்க. மகா கொடூரமான காலங்கள், வேதனையான காலங்கள், கண்ணீர் நிறைந்த காலங்கள். இப்படி அடிமைத்தனத்துல இருந்து தேவனே என்று சொல்லி அந்த ஜனங்க கூப்பிடும்போது, ஆண்டவர் என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். எதற்காக விடுவிக்க வேண்டும்? அவரை ஆராதிக்கிறதுக்காக. சரியா? ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒரு விடுதலை பெறணும். அந்த விடுதலை எதற்காகன்னா, தேவனை ஆராதிக்கிறதற்காக, தேவனை ஆராதிக்கிறதற்காக. என் அன்பானவர்களே, தேவனை ஆராதிக்கிறது தெய்வீக சுகத்தை கொடுக்கும். தேவனை ஆராதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள்லாம் உடைக்கப்படும். தேவனை ஆராதிக்கிறது நம்முடைய சுயத்தை வெறுத்து ஒரு 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 பரிசுத்தமாக அருமையானவர்களை வாழ்வதற்கு அது நம்மை தூண்டும். மேத்யூ ஹென்றி என்ற தேவனுடைய மனிதர் சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறதற்காக உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்றால் தேவனுடைய அனைத்து சொத்துக்களுக்கும் நீங்கள் உரிமையாளர்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு போதிக்கிற இடம் சொல்றாரு. சரியா? தேவாலயம் தேவனை குறித்து போதிக்கிற இடம். அதனால தான் தேவாலயத்துக்கு போகும்போது கையில் நோட்பேடு, ஒரு பேனாவோட போகணும். போதனைகளில் முக்கியமான குறிப்புகள் வரும்போது ஸ்கூலில் உட்கார்ந்து குறிப்பு எடுக்கிறது போல எடுத்து பாருங்க. அது உங்களை இன்னும் புதுப்பிக்க ஆரம்பிக்கும். பார்த்துக்குங்க, அது போதிக்கிற இடம். நான்காவது சொல்லும்போது, என்னுடைய ஜனங்கள் தேவாலயத்தில் தூய்மைப்படுத்துகிற இடம் அப்படின்னு சொல்றாரு. ஐந்தாவது சொல்லும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய ஜனங்களை யாருக்கும் நான் அடிமையா இருக்க விட மாட்டேன். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். உலக அளவில் என்றைக்கு சுவிசேஷம் உலக அளவில் செல்ல ஆரம்பித்ததோ அன்றைக்கு தான் எல்லா இடங்கள்லையும் விடுதலை பெற்றுக்குங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். சைமன், அவன் ஒரு அடிமையா இருந்தான். கடைசியில் அவனுடைய முதலாளி அவனை விலை கொடுத்து வாங்கி வச்சிருந்தாரு. வச்சிருந்த இடத்துல நல்ல உண்மையா ஆண்டவருக்காக இருந்தான். உயர்ந்த நிலையில் அந்த நிறுவனம் வளர்ந்துச்சு. மறுபடியும் ஒரு நாள் சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போகும்போது இந்த சைமன்ட்ட சொல்கிறாரு, இங்கே இருக்கிற அடிமைகளில் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீ வாங்கு, நம்ம நிறுவனத்துக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி அங்கே இருந்தவங்க எல்லாரையும் வாங்கிடுறான். வாங்கிட்டு முக்கியமான ஒருத்தனை மட்டும் சிறப்பாக கவனிக்கிறான். அப்போ எஜமான் கேட்குறாரு, தம்பி நீ எல்லா காரியத்தையும் நல்லா செய்கிற, ஆனால் நோஞ்சான போல் இவனா இருக்கிறான்ல, இவனுக்கு மட்டும் சிறப்பான கவனத்தை செலுத்தி உபசரிக்கிறியே, அவனுக்கு உனக்கு அப்பாவா இல்லை ஏதாவது உனக்கு சொந்தக்காரனா, ஏதாவது செய்யறியான்னு சொல்லி. அப்போ சைமன் சொன்னாராம், ஐயா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை அடிமையை சந்தையில் வாங்குனீங்க இல்லையா, அதற்கு முன்பு இவன் தான் எனக்கு பொறுப்பாக இருந்தான். என்னை மிகவும் கொடுமைப்படுத்தினான். பல நேரங்களில் என் மேலே ஏறி நின்று துப்பி இருக்கிறான். அவனுடைய யூரினை நான் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு நான் இயேசுவின் அன்பை காட்ட வேண்டும், உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லி காட்டணுங்கிறக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, ஆராதனை இதுதான். பார்த்துக்குங்க, பலி அது பழி வாங்குகிற இடம் கிடையாது, வாழ வைக்கிற இடம். பார்த்துக்குங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வாழ வைக்கிற இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. இயேசு ஒரு நாள் ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு,
18 வருஷமா ஒரு பெண்மணி சாத்தானாலே பலவீனப்படுத்தப்பட்டு முடங்கி இருந்தாள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு இந்த சாத்தானை போல முடக்கப்பட்டு பலவீனமான நிலையில் இருக்கலாம். பலவிதமான தடைகள் அந்த அம்மாவை சுகமாக்குறதுக்கு இருந்துச்சு. ஏசு எல்லா தடை நீக்கப்பட்டு மகளே எழுந்துரு என்று சொல்றாரு. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவளுக்கு நான் சமாதானம் கொடுக்க வேண்டும், இவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், தேவாலயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி. ஒருவேளை நீங்க அந்த நிலையில இருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவாலய ஆராதனையை நேசியுங்க, அவரை ஆராதிக்கிறதுல உண்மையா இருங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் தொடரும். உங்க வீட்டில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாகப்படும். உடைந்த உங்களுடைய நிலைமைகள் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆலயத்துக்கு போறது, சரிதானா? அந்த தீர்மானத்தோடு இருங்க. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போங்க. கடைசி ஆசீர்வாதம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வாங்க. ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது செல்போனை சைலன்ஸ் மோட்ல போட்டுருங்க, சரியா? எப்பேற்பட்ட அவசரமா இருந்தாலும் சரி, வெளியே வந்த பின்பு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு விதைத்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். என் ஜனங்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு பலர் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகளில், அவருடைய ஆராதனைகளில் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. அவருடைய குடும்பங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். உடைந்த வாழ்க்கை கட்டப்படட்டும். நொறுங்கி போய் கிடக்கிற மனங்கள் ஆண்டவரே சீர்படுத்தப்படட்டும். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலைமைகளையும் நீர் மாற்றி போடும். அடிமைத்தனத்தை மாற்றி போடும். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றி போடும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?